Student, next chapter 3 theory of equation. Okay, so இப்போ அதில் வந்து நம்ம 2 mark and 3 mark பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 marks. ஓகே, இதில் என்னென்ன சார் 2 mark அப்படின்னா நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. சாப்டர் 3ல எக்ஸைஸ் 3.2ல கொஸ்டின் நம்பர் 2-3, எக்ஸைஸ் 3.1 கொஸ்டின் நம்பர் 2,1,8. ஓகே, இது எக்ஸசைஸில். எக்ஸாம்பிளில் என்னென்ன சார் கேட்பாங்க அப்படின்னா நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.31 அதில் ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் 3.3, எக்ஸாம்பிள் 3.2, எக்ஸாம்பிள் 3.11, எக்ஸாம்பிள் 3.12, எக்ஸாம்பிள் 3.13. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.8, எக்ஸாம்பிள் 3.9. இது டோட்டலாக வந்து 2 மார்க். ஓகே, ஸோ அப்போ அடுத்தது 3 மார்க்ஸ். ஸோ அப்போ 3 மார்க்ஸ் வந்துட்டு இதில் எது சார் வரும்? ஓகே, தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் எது சார் 3 மார்க்கு? எக்ஸைஸ் 3.5 நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எக்ஸைஸ் 3.5 6ல் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன். ஓகே, 6 ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன். அடுத்தது எக்ஸைஸ் 3.1ல் கொஷின் நம்பர் 10, 1, 3 அதில் தேர்டு சப்ஸ்டியூஷன். ஓகே, அடுத்தது எக்ஸைஸ் 3.3, எக்ஸைஸ் 3.3ல் கொஷின் நம்பர் 7, 6. அடுத்தது எக்ஸைஸ் 3.6ல் கொஷின் நம்பர் 5, 3. ஓகே, எக்ஸைஸ் 3.2ல கொஷின் நம்பர் 4, 3. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் தேர்ட் யூனிட்ல என்னென்ன சார் எக்ஸாம்பிள் 3 மார்க்? 3.7, 3.10, 3.16, 3.17, 3.18, 3.9. ஓகே, 3.30, 3.19. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க். ஓகே, அடுத்தது 5 மார்க் பார்க்க போகிறோம். தேர்டு சாப்டரில் எதெல்லாம் சார் 5 மார்க்கில் வருது? ஓகே, தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் 5 மார்க்ஸ். ஓகே, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் 5 மார்க். இப்போ எக்ஸைஸ் 3.1, எக்ஸைஸ் 3.1ல் கொஸ்டின் நம்பர் 10, 6, 4, 5. ஓகே, எக்ஸைஸ் 3.2ல் கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, எக்ஸைஸ் 3.3ல் 2, 3, 5, 4. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 3.4ல் ஃபஸ்ட்டில் செகண்டு கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, அடுத்தது எக்ஸைஸ் 3.5ல் ஃபிஃப்த்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 7. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து எக்ஸைஸ் சம்ஸ். ஓகே, அடுத்தது தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன சார் எக்ஸாம்பிள் 5 மார்க்ஸில் கேட்கலாம்? ஓகே, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிள்னு எடுத்துட்டிங்கன்னா 3.6, 3.15, 3.23, 3.28. ஓகே, தேர்ட் யூனிட்டை பொறுத்தளவு உங்களுக்கு ரொம்ப சின்ன சாப்டர் தான் அது. 3.1, 3.3, 3.5 இந்த 3 எக்ஸசைஸ் தான் பெருசாக இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே பார்த்துக்குவாங்க. நான் அனலைஸ் பண்ணி 2 மார்க் 3 மார்க்கை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன். ஓகே, ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக படிச்சுக்குவாங்க ஸ்டூடெண்ட். இதுதான் வந்து தேர்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஓகே.